Find the sum a minus b a divided by a plus b plus 3a minus 2b a divided by a plus b plus 5a minus 3b divided by a plus b plus etc. up to 12 terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ a என்ன ஃபஸ்ட் டேர்ம் தானே. ஸோ இதுதான் நம்மளோட a, அதை எழுதிக்க a மைனஸ் b டிவைடட் பை b ப்ளஸ் d. நெக்ஸ்ட்டு d என்ன t2 மைனஸ் t1. என்னோட t2 என்ன இது மைனஸ் t1. ஸோ 3a minus 2b divided by a plus b minus a minus b divided by a plus b. இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நோ வரிஸ் 3a minus 2b minus a minus b. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் a மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் b divided by a plus b எழுதலாமா? அப்போது 3a minus a என்ன 2a. அப்போ மைனஸ் 2b plus b என்ன மைனஸ் b divided by a plus b equal to இது என்ன d என்னோட டிஃப்ரென்ஸ். அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? Sn equal to n divided by 2 2a plus n minus 1 into d. இதில் ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? அப்போ S12 equal to 12 divided by 2 into 2 into a வேல்யூ என்ன a minus b divided by a plus b தானே a வேல்யூ. ஸோ அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 12 மைனஸ் 1 என்னோட வேல்யூ என்ன 12 மைனஸ் 1. அப்போ 2a மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b இதுதானே என்னோட d வேல்யூ கண்டுபிடிச்சது. ஸோ அதை நான் போட்டிருக்கேன். அப்போது இதை கேன்சல் பண்ணால் 6 ப்ராக்கெட்டில் இந்த 2 உள்ளே போச்சுன்னா 2a மைனஸ் 2bன்னு மாறுமா? ப்ளஸ் 12 மைனஸ் 1 11. அப்போ 11 இன்ட்டு 2 22 22a மைனஸ் 11bன்னு மாறுமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ a ப்ளஸ் b காமனாக இருக்குது. ஸோ நோ வரிஸ் டிவைடட் பை a ப்ளஸ் b அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 6 ப்ராக்கெட்டில் 2a ப்ளஸ் 22a இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 24a. அப்போ 24a மைனஸ் 2b மைனஸ் 11b இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 13b டிவைடட் பை a ப்ளஸ் b. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்படியே எழுதலாம், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இல்லை 6 வந்து a ப்ளஸ் பியை காமனாக வெளில எடுத்துகிட்டு 24a மைனஸ் 13b இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான், இதோட ஸ்டாப் இது வரைக்கும் கொண்டு வந்தாலும் கரெக்டு தான். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம